கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு எடப்பாடி வந்து அவங்க அலுவலகத்துக்கே போகிறாரு, தேமுதிக அலுவலகத்துக்கே போகிறாரு. அப்போது வந்து புகழேந்தின்னு ஒருத்தர் பெங்களூர்கார், அவர் தான் கூட இருக்கார் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போவுமே இந்த அக்ரிமெண்ட் இருந்தது, ராஜ்யசபா உறுப்பினர் வந்து கொடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே அதிமுகவில் ராஜ்யசபா உறுப்பினர் வாங்கின பாமக தான் வந்து பாஜக பக்கம் போயிடுச்சு. அதனால் இந்த முறை பாமக வராத பாமகவுக்கு பதிலாக வந்த தேமுதிகவுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது தான் அந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடக்கூடிய விஷயம். ஆனால் டெக்னிக்கலாக எடப்பாடி அப்போவுமே என்ன பண்ணாருன்னா, அந்த கையெழுத்து போடுறத வந்து டிவி லைவ் டெலிகாஸ்டில் இருக்குது, அதில் வந்து கையெழுத்து போடுறத வந்து லைவ் டெலிகாஸ்ட்டுக்கு வந்துடும் அப்படின்றதுனால அதை அவாய்ட் பண்ணிட்டார். இப்போ பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எங்கே தேமுதிகவுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு தரோன்னு நாங்கள் எங்கே சொன்னோம், நாங்கள் சொல்லவே இல்லையே, அதனால வந்து தேமுதிகவுக்கு அந்த எந்த அக்ரிமெண்ட்டும் போடல அப்படின்றாங்க. ஸோ இப்போ தேமுதிக வந்து நடுத்தரில் விட்டுட்டாங்க. இப்போ பாமகவும் வந்து அதிமுக முகாமில் வந்து ராஜ்யசபா சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ 2 ராஜ்யசபா சீட் இருக்குது, அதில் வந்து ரெண்டுத்தையும் ஜெயிக்கிறதுக்கு அதிமுக கிட்ட ஸ்ட்ரென்த்து கிடையாது. அவங்க வந்து ஓபிஎஸ் கிட்ட போன 4, அப்புறம் பாமக பாஜக எல்லாரையும் சேர்த்தா தான் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து வரும். அப்போது அன்புமணி ராமதாஸ் வேட்பாளரானா ஆட்டோமேட்டிக்காக பாமக ஸ்ட்ரென்த்து வந்துடும். ஒருவேளை வேட்பாளரானா பாமக பாஜக ஓபிஎஸ் அதிமுக எல்லா ஸ்ட்ரென்த்தும் வந்துடும். இதுதான் வந்து ராஜ்யசபா தேர்தல் கணக்கு. ஸோ இந்த கணக்கில் வந்து எந்த சூழ்நிலையிலையும் தேமுதிகவை இவங்க நிற்க வச்சாங்கன்னா ஒரு போட்டி ஏற்படக்கூடிய சூழல்